முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ மனதோரம் ஒரு காயம் உன எண்ணாத நாளில்லையே நானாக நானும் இல்லையே வழியெங்கும் பல பிம்பம் அது நான் சாயத்தோடில்லையே உன் போல யாரும் இல்லையே நீதானடி நீதானடி நீந்தாமல் நான் மூழ்கி போனேன் நீதானடி வானில் மதி நீ அல்ல நான் தானே தேர்ந்தேன் ரொம்ப டீப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்ல. அதுலயும் நம்மளுடைய லவ்க்கு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இங்க காதலர்கள் பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கான பெண் பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் நடந்திருக்கு. பையன் சைட்லயும் சரி பொண்ணு சைட்லயும் சரி போட வேண்டிய எஃபோர்ட்டை ரொம்ப அதிகமா போட்டோம்னா கண்டிப்பா மிராக்கிள் நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இருக்காங்க. எஸ், இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல சம்மதம் தெரிவிக்க வச்சு அவங்கள சம்மதிக்க வச்சு அவங்களுடைய திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்பதான் பொண்ணு தன்னை பார்க்க வரக்கூடிய காதலரை வரவேற்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. சோ பொண்ணு பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு ரொம்பவே அழகா நடந்திருக்கு. அப்போ கையில பூங்கொத்தோட மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து அந்த பூங்கத்தை கொடுக்கிறாரு. அதே போல மணப்பெண்ணும் அதே மாதிரி கொடுக்கறாங்க. பார்க்கும் போதே ஆஹா வேற லெவல்ல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். மியூசிக் அண்ட் லவ் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணி பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சு அப்படி கல்யாணம் பண்ற சந்தோஷத்துக்கு ஈடுணையே கிடையாது. இரு வீட்டார் சம்மதத்தோட இரு மனங்கள் இணையக்கூடிய நிகழ்வுக்கான ஒரு முன்னோட்டம் தாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கக்கூடிய பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீ கவிதைகளா கனவுகளா கையல் விழியே நிகழ்வதுவா கடந்ததுவா உன்னோடு நெஞ்சம் உறவா